ஒயில் கால் என்ட்ரியில் உள்ள வரும்போது ஒரு ஆட்ட போறேன் சொல்லிட்டு இப்படினாங்க அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அப்படி உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு உள்ள வந்தேன்னா 6 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேட்டா வைல்டு கார்டு என்ட்ரீஸ்ல இவங்க 4 பேர்ல 3 பேர் பயங்கரமா செயல்பட்டாங்க. அமித் மட்டும் பெருசா செயல்பட்ட மாதிரி இல்ல. அதே மாதிரி மற்ற சீசன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வைல்டு கார்டு என்ட்ரீஸ் தான் வந்தோடனே கேமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. இந்த சீசன் வைல்டு கார்டு என்ட்ரீஸ் தான் வந்தோடனே கேமை தொடங்கினாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா கேமை தொடங்கினாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ப்ரோமோல எதை பத்தி விஜய் சேதுபதி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம ஆர்டரா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, வைல்டு கார்டு என்ட்ரிஸ் உள்ள போகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க. அதாவது ஆட்டத்தையே ஒரு ஆட்டம் ஆட்ட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. அப்படி உள்ள வந்தவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. முதல்ல சபரி தான் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சபரி என்ன சொன்னாருன்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்னன்றத சொல்றேன். சபரி என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ரா வந்த புதுசுல இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 2 நாள்ல அது ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அதாவது முதல்ல சொடக்க வேகமா போட்டு காட்டுறாரு, 2வது வாட்டி ரொம்ப ஸ்லோவாயிருச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஆனா சபரிலாம் இதை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்தோடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நேத்து வரைக்குமே ஃபயரா தான் போயிட்டு இருந்தது. அதாவது சீக்ரெட் டாஸ்கை இந்த அளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணது சாண்ட்ரா தான். அதுல சின்ன சின்ன மாற்று கருத்து இருக்கும். அவங்க ஏன் தும்முனாங்க, எச்செல்லாம் படாதான்ட்டு அவங்க வாயெல்லாம் மறைச்சு தாங்க தும்முனாங்க. அப்படி எச்சு படுற அளவுக்குலாம் யாரும் தும்பல, இவங்களும் தும்பல. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, 2 நாள்ல அவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. சபரி, நீங்க 30 நாள் விளையாண்ட விளையாட்ட 2 நாள்ல அவங்க விளையாடிட்டாங்க, அதுதான் உண்மை. சபரிக்கு அது என்னன்னு தெரியல, ஏதாவது குறை சொல்லணும். அப்ப விஜய் சேதுபதி கேட்கிறாருன்னா நம்ம கிட்ட குறை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு போல, நம்ம வன்மத்தை கக்கிரலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல சபரி சொல்றாரு. சபரி இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைங்க. ஏன்னா இவங்க ஒரு வாரத்துல விளையாண்டாங்களா ஒரு கேம், அதுதான் சபரி வந்து ஒரு 4 வாரமா விளையாடிட்டு இருக்காரு. சபரி பெருசா எந்த கேமும் விளையாடல. இவங்கள 3 பேர் சபரியை பீட் பண்ணிட்டாங்க. அமித் மட்டும் தான் பீட் பண்ணல. ஏன்னா அமித் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறத பத்தியும் சொல்லுங்க. சரி, 2ஆவதா வந்து வியானா பேசுறாங்க. ஆக்சுவலா வியானாக்கு வந்தவங்கள சுத்தமா பிடிக்கல, வந்தவங்களுக்கு வியானாவை பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வியானா நடிக்கிறாங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா நடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வியானா வந்து சுத்த வேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. நிறைய இடத்துல அவங்களோட பாயிண்ட்டை நல்லா தான் வைக்கிறாங்க. ரம்யா ஜோ விட வியானா நடிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, ரம்யா ஜோ விடையா வியானா நடிக்கிறாங்க? நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். நிறைய பேர் வியானா பயங்கரமாக நடிக்கிறாங்க, ஆனால் ரம்யா ஜோ அளவுக்கு நடிக்கல. சரி, வியானா என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு சார், ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் புஷ்னு போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது புதுசா வந்த அந்த என்ட்ரியில வந்து 4 பேரையும் மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரம்யா ஜோ சொல்றாங்க. ரம்யா ஜோ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, பினாயில் ஊத்தி கழுவணும், அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க கழுவுனாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நடக்கல சார், அவ்வளோ எஃபெக்டிவா எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே வரும்போது பேசுறது ஒண்ணு, அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவ்வளோ பிரச்சனை பண்ணியே இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்கன்னா, இதை தாண்டி பிரச்சனை பண்ணா கேஸ் வாங்கிட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஏன்னா பிரஜினு சாண்ட்ராலாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமே உங்களுக்கு பத்தல, இன்னமும் கேமை ஸ்டார்ட் பண்ணன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலனா ஒருத்தர் அடிச்சுட்டு வெளியே தான் போகணும். அந்த அளவுக்கு ஏறவரைய 3 பேர் சூப்பராக கேமை விளையாடிட்டாங்க. தப்பு சரிலாம் வந்து நம்ம பேசும்போது வரும், ஆமா இதை இப்படி பண்ணியிருக்க கூடாது, அதை அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு. ஆனால் கேமை விளையாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா 3 பேர் விளையாண்டாங்க, அமித் மட்டும் தான் கேமை விளையாடல. இந்த சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் சொன்ன பாயிண்ட் தான் சூப்பரா இருந்தது. கானா வினோத் அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா வந்து, உங்களுக்கு 1 2 3 பாடம் எடுக்கிறோன்ற மாதிரி உள்ள வந்தாங்க சார், 1 2 3 சொல்லி கொடுத்தாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கே அதுக்கு மேல தெரியல. அதுக்கப்புறம் 6 தானே, அதுக்கப்புறம் 7 தானே, அதுக்கப்புறம் 8 தானேன்ற மாதிரி எங்க கிட்ட கேட்கறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சூப்பரா கலாய்க்கிற மாதிரியும் சொன்னாரு, அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஆடியன்ஸ் பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. இது நீங்க ஃபுல் எபிசோட்ல பார்க்கும்போது பாருங்க, ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூப்பரா ஒரு கவுண்டரை போட்டுட்டாரு. எங்களுக்கு 1 2 3லாம் சொல்லித்தரேன்னு வந்தாங்க, ஆனா இவங்களுக்கு நாங்க சொல்லித்தர வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்தில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து வந்தவங்க அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா வாட்டியுமே இப்படி தான் சொல்லுவாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எப்பவுமே புதுசா வந்தவங்கள இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வெயிட்டா வந்திருக்காங்க, வெயிட்டா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் சாலிடா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க.
தப்பு சரி, நான் இப்பயும் சொல்றேன், தப்பு சரியெல்லாம் ரொம்ப போக முடியாது. அது ஒரு இஷ்யூ சம்பந்தப்பட்டது. இதுல சாண்ட்ரா பண்ணது தப்பா சரியா அதை எடுத்து பேசுறது, பிரஜின் பண்ணது தப்பா சரியா அதை தனியா எடுத்து பேசணும், திவ்யா பண்ணது தப்பா சரியா தனியா எடுத்து பேசணும். ஓவராலா சொல்றேன், வந்தவங்க சும்மா இல்ல, மிச்சர் சாப்பிட்ற ஐடியால இல்ல. நம்ம கேம் விளையாடணும், நம்ம வெளியே என்ன சொன்னமோ அதை பண்ணணும்ன்ற உறுதியோட இருக்காங்க. லூஸ் ஸ்டாக் விடுறாங்களான்னா விட தான் செய்றாங்க. அது லூஸ் ஸ்டாக்லாம் வந்து உள்ள இருக்கவங்க விடலையா, உள்ள இருக்கவங்க விடும்போது வந்தவங்க மட்டும் என்ன லூஸ் ஸ்டாக் விடாமையா இருப்பாங்க? அதெல்லாம் விட தான் செய்றாங்க. ஆனா கேமை பக்காவா விளையாடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போங்க.